அனைவரையும் தமிழ் மனதி சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். நம்ம இப்போ ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பேச போகிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப உணர்ந்து வாழணும். நம்ம எப்போது நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், என்னன்னா பழசு நடந்தது, இனிமே நடக்க போகிறது, இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம். அது எப்படி நடந்தது, இது இனிமே எப்படி நடக்கும், இதை நம்ம பண்ணலாமா, அதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விடயங்களையும் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியில் நிகழ்காலம், அந்த நிகழ்வு இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வை நம்ம ரசிக்க மறந்துடுறோம். அந்த நிகழ்காலத்தில் உள்ள நிகழ்வுகளை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். அதை கவனித்து அதை நம்ம சரியாக முறைப்படி உணர்ந்து ரசித்து அதை ஆழமாக கண்காணித்து அதை நம்ம வாங்கினா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நம்ம வாழ்கிற அந்த நிகழ்காலத்தில் தான் இருக்குது. உங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது உண்மை. அது நம்ம எதிர்காலத்தை ரொம்ப பிரகாசமாகவும் நாம் நினச்சபடியும் அமைச்சுக்கணும்னா உங்களால் அது முடியும். வேற எங்கிருந்தோ யாரும் வர வேணாம். ஒரு கடவுளோ அல்லது ஒரு ஒரு வெல்விஷரோ ஒரு கைட் பண்ணுற ஒரு பெரிய மகானோ வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைச்சபடி அமைச்சுக்க முக்கியமான விடயம் நம்ம கையில தான் இருக்கு. அது என்னன்னா, நீங்க வாழ்ற வாழ்க்கையோட நிகழ்வுகளை, தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளை நீங்க உன்னிப்பாக உணர்ந்து அதை அந்த நிகழ்வுகளோடையே வாழணும். அந்த நிகழ்வுகளாகவே நீங்க ரசிச்சு அதை உணரணும். உணர்ந்து உங்களோட கான்சியஸ் மைண்ட்ல ஏற்றணும். ஏற்றுனீங்கன்னா நீங்க நினைக்கிற அந்த எதிர்காலம் நீங்க நினைச்சபடி அமையும். நீங்க எந்த மேனிஃபெஸ்டேஷனும் பண்ண வேணாம். இதுதான் சீக்ரெட். இந்த வாழ்க்கையோட உங்களோட சீக்ரெட்டே இந்த ஒரு லைன்ல தான் இருக்கும். எப்பொழுதுமே முக்கியமான ஒரு ரகசியங்களும் பொக்கிஷமான விஷயங்களும் எதுல மறைச்சு வைப்பாங்கன்னா, ரொம்ப சிம்பிளான இடத்துல தான் மறைச்சு வைப்பாங்க. சிம்பிளான ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ளது தான் போட்டு வைப்பாங்க. அது என்னன்னா, உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் நினைத்தபடி ஒளிமயமானதாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும்னா நீங்க இப்ப நடக்கிற அந்த நிகழ்காலத்தை ரொம்ப உணர்வுபூர்வமாகவும், நீங்க அந்த நிகழ்காலத்துல எந்த மற்ற நினைவுகள் இல்லாம நிகழ்காலத்தை நிகழ்காலமாகவே நீங்க வாழணும். அதை ரசிச்சு ருசிச்சு அதை வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் மாற்றியமைக்கலாம் நீங்கள் நினைத்தபடி. இது ஒரு முக்கியமான சீக்ரெட். இன்னும் நிறைய சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதோட முக்கியத்துவம் என்னன்னு புரியும். அதோட அனுபவம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி வளமையாகவும் மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். மற்றொரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.